நேரத்துல உங்களுக்கு கொடுக்கல. ஆனா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சட்டமன்ற தேர்தல்ல உங்களுக்கு கூடுதலா தொகுதி தராங்கன்னு நீங்க பேசியிருந்தீங்க. இதை நீங்க கூடுதலான தொகுதியை கேட்டு பெறுவீங்களா? ஒரு வகையில அதிமுக கூட்டணி அமையும் பட்சத்துல அது யார் கூட கூட்டணின்றது இன்னும் நாங்க முடிவு பண்ணல. பொதுக்குழு கூட்டத்துல தான் முடிவு எடுப்போம். அப்படி அந்த கட்சி கூட நாங்க கூட்டணி போனாலும் கண்டிப்பாக நாங்கள் மேற்கொண்ட இடங்களைத்தான் நாங்கள் கேட்டு பெறுவோம். இப்ப நீங்க அதிமுக கூட்டணியில இருக்கிறீங்க, ரெட்டையாள சின்னத்திலையும் ஜெயிச்சிருக்கீங்க. அதிமுக நிலவு இந்த கூட்டணி எப்படி பாக்குறீங்க? ஏன்னா செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. இல்ல கரெக்ட். நம்ம அந்த கூட்டணி ஸ்டாண்டர்ட் எப்படி பாக்குறீங்க? ஒருங்கிணைக்குன்னு நினைக்கிறாரு. இல்ல நம்ம அந்த கூட்டணியில் தான் இருக்கிறோமோ ஒழிய நம்ம அந்த கட்சிக்காரன் கிடையாது. அதனால அது உள்கட்சி விவகாரன்றதுனால அதை நம்ம அதை பத்தி சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை, வழி இல்லை. கட்சிக்காரர்களை கேட்டாக்க, கட்சிக்காரனத்தை விட நீங்க அந்த கட்சி தலைவரை கேட்டாக்க சரியான விளக்கம் கொடுப்பாங்க. செங்கோட்டை சேர்ந்து தேர்தல்ல போட்டிட்டு தான் சொல்றாங்க. அது எப்படி நான் பாக்குறீங்க? என்னன்னா செங்கோட்டையும் அது போல ஓபிஎஸும் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு தனியா தேர்தலில் போட்டிடுறாங்க. அது எப்படி பாக்குறீங்க? நான் பார்க்க முடியாது, மக்கள் தான் பார்க்கணும். மக்கள் யாருக்கு அங்கீகாரம் தராங்கன்றது தேர்தல் நேரத்தில் தான் தெரியும். இல்ல ஒரு பலமாக இருந்த அதிமுக 4ஆக பிரிஞ்சிருக்கிறது. நீங்களும் அந்த கூட்டணியும் அந்த கூட்டணியில தான் இருக்கீங்க. இப்போ ஒன்றிணைந்தா எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் பலமுறை சொல்லிட்டேன், அதிமுக ஒன்றிணைஞ்சாலும் கண்டிப்பாக, அதுதான் சொன்னேனே, ஊர் கூடி தான் தேர் இருக்கணும். அதனால தனிப்பட்ட முறையில தேர் இழுத்தக தேர் நகருமா? அதனால ஊர் கூடி தேர் இருப்பது தான் சிறந்தது. அது நடந்தால் நன்று. அப்ப புரட்சி பாரத கட்சியில விஜய் கட்சியினர் வந்து இணைஞ்சா நீங்க கேட்டுப்பீங்களா? எப்படி அது நம்ம ஆர்வம் சொல்ல முடியாது. அது இன்னும் 4 மாசம் இருக்குது எங்களுடைய பொதுக்குழுக்கு, அப்ப சொல்றேன். விஜய் கட்சி ஆரம்பிச்சு இப்ப சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த சுற்றுப்பயணத்தை பத்தி நினைக்கிறீங்க? திருச்சியில முதல் சுற்றுப்பயணத்தை நடத்திருக்காங்க. இல்ல, அவர் சுற்றுப்பயணம் வர்றது வந்து மக்களை சந்திக்கணுன்றது வந்து ஒரு அரசியல் தலைவருக்கு அது சரிதான். அது அதனால உண்மையாவே அவர் சுற்றுப்பயணம் போய் வருதோம், மக்களை சந்திக்கிறதோ எங்க கட்சி சார்பா நாங்க அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். நல்லதுதான். இப்போ அவரோட சுற்றுப்பயணத்துல நிறைய இடத்துல வந்து பர்மிஷன் கொடுத்துட்டு நிறைய சிக்கல் பண்றாங்க போலீஸ். இதை எப்படி பாக்குறீங்க? எதிர்கட்சிகளை ஒடுக்கணும்னு நினைக்கிறது இயல்பு தானே ஆளுங்கட்சிக்கு. அதுதான் பண்றாங்க. அதுதான் பண்ணிக்கிறோமே. ஒரு மாசத்துக்கு 3 பொதுக்கூட்டம் அங்கங்க தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்திலும் நடக்குது கூட்டம். அதுக்கு முதற்படியா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் நடத்தியிருக்கிறோம். அடுத்தது வந்து செங்கல்பட்டு மாவட்டம் சார்பாக மதுராந்தகத்தில் நடத்துகிறோம். திருவள்ளூர் வந்து கிழக்கு சார்பாக பொன்னேரியில் நடத்துகிறோம். அதே போல் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடத்துகிறோம். தொடர்ந்து கூட்டம் நடந்துட்டார். வேலூர் மாவட்டத்திலேருந்து கோட்டை மைதானத்தில் நடத்துகிறோம். இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 15 கூட்டம் வந்து டிசம்பருக்குள்ள முடியும். மீதி ஒரு 3 கூட்டம் வந்து ஜனவரி மாதம். ஆனா 2 நாளைக்கு முன்னாடி பிசி காவலருக்கும் ஏர்போர்ட் முக்கிக்கும் மோதல் ஏற்பட்டது. இதை எப்படி பார்க்குறது? அதாவது விமர்சனம் என்பது அது அரசியலில் வந்து அது சாதாரணமாக தான் எடுத்துக்கணும். யாராக இருந்தாலும் திமுக வந்து அதிமுக விமர்சனம் பண்ணுவாங்க, அதிமுக திமுக விமர்சனம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லா கட்சியும் வந்து விமர்சனம் பண்ணாங்க. அந்த விமர்சனத்தை தாங்க முடியாதவங்க, ஏற்றுக்க முடியாதவங்க நேரடியாக களத்தில் சண்டை போடுறதுன்றது அது அராஜகம் தானே. அதுதான் நடந்துருது. அது யாராக இருந்தாலும் அது வந்து தவறு தான். விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும், பொறுத்து கொள்ள வேண்டும், சகித்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான அரசியல்வாதிக்கு அழகு. பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுடைய செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஓபிஎஸ் வந்து பிரதமரை வந்து சந்திக்க நேரம் பெற்றது இவர் வந்து கொடுக்கலன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிருக்காங்க. அதேபோல் டிடிவி தினகரனும் அந்த கூட்டணி விளைவிச்சிருக்காங்க. அவர் வந்து டிடிவி எல்லாமே 2 பேரும் நயினார் நாகேந்திரன் வந்து குற்றச்சாட்டுறாங்க. அவருடைய செயல்பாடு நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நீங்க அதிமுகவுடைய இணைந்திருக்கீங்க. இல்ல, அவரு தமிழ்நாட்டுக்கு தலைவர், அவர் தேசிய கட்சி, தமிழ் மாநிலத்துக்கு அவரு தலைவர். அவருடைய பணி அவர் செய்யறாரு. அதுல என்ன ஏதுன்றது அது நமக்கு ஏன் அவருக்கு சந்திக்கிறதுக்கு ஏன் வாய்ப்பு வாங்கி தரலையோ, இல்ல அவரு டிடிவி வெளியே போறதுக்கு காரணம் எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க இந்த கேள்வியை நேரம் நயினாரே கேட்டா சொல்லிட்டு போறாரு. இப்ப அதிமுக கூட்டணியில இருக்கிறீங்க,
அதன் காரணமா இப்ப செங்கோட்டையும் அவரையும் எடப்பாடி அவர்கள் இணைக்கிறதுக்கான ஏதாவது முயற்சிகள் உங்க கட்சி மூலமா எதிர்ப்பு. கண்டிப்பா எடப்பாடியாரை நான் பார்க்க வாய்ப்பு கிடைக்கின்ற போது அது சம்பந்தமாக நான் அவரிடத்துல பேசுவேன். இல்ல நீங்க சந்திக்கும் போது ஒருங்கிணைந்து செயல்படுறதுக்கான வலியுறுத்துவீங்களா? இல்ல அதுதான் சொல்றேனே, நான் அவரை சந்திக்கின்ற பொழுது கண்டிப்பாக இதை பற்றி நான் அவரிடம் பேசுவேன். ஓகே.